வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பேனரை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் என்னடா எப்படின்னு டிராயிங் போட்டுல கொள்ளுவான், இன்னைக்கு என்ன வித்தியாசமா ஒன்று ட்ரை பண்ணியிருக்கானே நீங்க பார்க்க வாய்ப்பு இருக்குது. ஒன்றும் இல்லை, என்னோட போட்டோவை எப்படி நான் வந்து மேகசின் கவரா நான் எப்படி ரெடி பண்ணியிருக்கேன்னு தான் நான் அந்த வீடியோல போட்டிருக்கிறேன். ஏன் அப்படி பண்ணியிருக்கேன்னா, நம்ம பிக்சர் எப்படியும் மேகசின் போஸ்டா வர போறது இல்லை, அப்படியே வரனால ஏதாவது சாதனை பண்ணியிருக்கணும். சாதனை பண்ற அளவுக்கு நம்ம ஒன்றும் ஹார்ட் ஒர்க் பண்ண போறது இல்லை. அதனால அட்லீஸ்ட் மனசையாச்சும் ஆறுதல் படுத்துவோமேட்டு தான் நான் இதை எடிட் பண்ணியிருக்கிறேன். இது என் மனசை நல்லா ஆறுதல் படுத்திருச்சு. இதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஆறுதல் படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க அதை ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்லை எனக்கு நீ போடுற டிராயிங்கே போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ பாருங்க. இந்த மாதிரி உங்கள் இதில் வீடியோ கீழே ஓடும். அதில் கீழே இதில் டச் பண்ணிங்கன்னா உள்ளே ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகுறது என் சேனல் ஓப்பன் ஆகும். இதில் பிளேலிஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போனீங்கன்னா உங்களுக்கு டுட்டோரியல்ஸ் வேணால் டுட்டோரியல் நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லை போர்ட்ரேட் தான் வேணும்னா அதை நீங்கள் பார்த்துக்கலாம். போர்ட்ரேட்டு இல்லைனா எது உங்களுக்கு பிடிக்குமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். டிராயிங் ஃபார் கிட்ஸு எதுனாலும் இருக்கும். உங்களுக்கு டுட்டோரியல்னா நீங்கள் டுட்டோரியல் கொடுத்தீங்கன்னா டுட்டோரியல் ஓப்பன் ஆகும். இதில் ஃபுல்லுமே நான் வந்து எப்படிலாம் பண்ணேன்னு டுட்டோரியலாக நான் போட்டிருப்பேன். அதே போர்ட்ரேட் டிராயிங்ஸ்னு தனியாக இருக்கும். அதில் போனீங்கன்னா இதில் எல்லாம் நான் ஸ்பீட் ஆர்ட்டாக எப்படி பண்ணணும், வேகமாக நம்ம வரும். அதாவது டிராயிங்ஸ் மட்டும் வேகமாக வரும். நான் இப்போ இதில் வந்து எதுவும் நான் எக்ஸ்பிளைன்லாம் பண்ணியிருக்க மாட்டேன். அவ்வளோ. ஃபஸ்ட்டு நான் A4 சைஸில் நான் எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து கிராடியன் கலர் கொடுத்து ஜிம்முன்னு நான் எழுதிக்கிட்டேன். இது வந்து நான் பிக்சர் வந்து இது தான் ஒரிஜினல் பிக்சரு. இது அப்படியே நான் வெட்டி அப்படியே கட் பண்ணி இதில் வச்சுட்டேன். பிளாக் அண்ட் ஒயிட் அப்படியே மாற்றிட்டேன் நான். அதுக்கு அடுத்தது வந்து நான் அவுட்லைனாக போட்டுட்டேன். அவுட்லைன் இப்போ போட்டிருக்கேன் கோடு. அதுக்கப்புறம் நான் வந்து மேலே வந்து கலர் ஃபில் பண்ணிட்டேன் தனித்தனியாக. ஒவ்வொரு தனித்தனி கலர் ஃபில் பண்ணிட்டேன். ஜிம்மை லைட்டாக அடித்த மாதிரி நான் அந்த இன்னொன்று கலர் ஃபில் பண்ணி இப்போ தி டெத் ரேஜ் ஆன்னு நான் இதில் போட்டிருக்கேன். அந்த சைடு இன்னொன்று ஒரு வார்த்தை எழுதியிருக்கேன். இந்த வார்த்தையெல்லாம் நான் தனியாக நெட்டில் எடுத்தேன். அதுக்கப்புறம் என் பேரை நான் அதில் அச்சடிச்சிட்டேன். ரைட் சைடில் இருக்குது. திருப்பி லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அப் இன் ஆர்ம்ஸ்னு போட்டு கீழே இன்னொன்று ஒரு வேர்டு நான் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் எக்ஸ்ட்ராவாக நம்ம கொடுக்குற வார்த்தை, கொடுக்குறதுனா கொடுத்துக்கலாம் நீங்கள். ஏன்னா மேகசைனில் இந்த மாதிரி தான் ஏகப்பட்ட வார்த்தை இருக்கும். வரிசையாக நான் வந்து லெட்டரிங் T கொடுத்து, அதாவது டெக்ஸ்ட் டூல் கொடுத்து நான் கொடுத்துட்டேன் எல்லாமே 6, 7. அதுக்கப்புறம் இப்போ பிளாக் கலரில் ஒரு இது கொடுத்து ஆல்சோன்னு போட்டிருக்கேன். அதாவது அதை தொடர்ந்து இன்னும் மற்றதெல்லாமே சொல்லி தருவோன்றதுக்கு ஏற்ற மாதிரி நான் போட்டிருக்கேன். இது நான் ஜிம் கவர் எப்படி பண்ணுவேன்னு தான் நான் கொடுத்துருக்கேன். கடைசியாக போட்ட அந்த ஒயிட் கலர் இது வந்து நான் நெட்லேருந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து இது ஃபுல்லும் முடிஞ்சிட்டு, இது என்னடா தெளிவாக சொல்லித்தரலையேன்னு பார்க்க வேணாம். இது வந்து நான் முடித்தது தான். ஒவ்வொரு லேயரும் தனித்தனியாக நான் வச்சுருக்கிறேன். இதே நான் வேறு ஏதாச்சும் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா நீங்கள் இது போடுங்க. ஏன்னா அது நான் ஃபஸ்ட் டைமாக நான் போட்டிருக்கேன் அந்த வீடியோ. இது என் ஃபோட்டோவை நான் அப்படியே நான் மேகசின் கவராக நான் அப்படியே ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ நான் அப்படியே ரிவர்ஸில் நான் ஒவ்வொன்றுத்தையும் நான் வந்து ஒவ்வொரு லேயரையும் நான் வந்து எடுத்துகிட்ருக்கேன். இது ஃபோட்டோஷாப் CS6 நான் பண்ணியிருக்கேன். CS6 பண்ணியிருக்கேன். இது வந்து ஒவ்வொரு லேயரையும் நான் ஆஃப் பண்ணுறேன். ஃபோட்டோஷாப் தெரிஞ்சிருந்தீங்கன்னா இந்த லேயர் பற்றி உங்களுக்கு தெரியும். இல்லை ஃபோட்டோஷாப் சம்மந்தமாக நீ நிறையா வீடியோ போடு அப்படின்னீங்கனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது அடுத்தடுத்த நான் ஒவ்வொரு லேயரில் ரிமூவ் பண்ணிட்டு வரேன். எதெல்லாம் நான் மேலே ஆட் பண்ணியிருக்கேன்ட்டு. மேலே இப்போ லெட்ரிங் இப்போ எடுத்துகிட்ருக்கேன். அடுத்த லெட்ரிங்கும் நான் இப்போ எடுத்துகிட்ருக்கேன். ஒவ்வொரு இது கலராக தனியாக நான் வச்சுருக்கேன். அந்த மேலே உள்ள பேனரையும் எடுத்துட்டேன். இப்போ கரெக்டாக அந்த அவுட்லைன் போட்டிருக்கேன். அந்த பிளாக் கோடையும் எடுத்துட்டேன். அடுத்து நான் இப்போ வந்து என்னோடய இமேஜ் எடுத்துட்டேன். அடுத்தது நான் ஜிம்முன்னு போட்டிருக்கிறது எடுத்துட்டேன். கடைசியாக நான் என்ன எடுத்துருக்கேன்னா அந்த பேப்பரில் வச்ச அந்த கிராடியன் கலரையும் நான் எடுத்துட்டேன். அவ்வளோதான். மொத்தமாக இப்படி தான் நம்ம ரெடி பண்ணணும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் டவுட்டை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே உங்களுக்கு ஏதாவது டிராயிங் வரைச்சதுனால மேலே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். இந்த பிக்சரில் நீங்கள் கேட்க வாய்ப்பு இருக்குது, என்னடா 6 பேக்ஸ் நீ ஒன்றுமே பண்ணலையே, அது என்ன ஒரிஜினலான்னு கேட்க வாய்ப்பு இருக்குது. அது ஒரிஜினல் தான். அது என் உடம்போட சேர்ந்து பிறந்ததுன்னு நினைக்கிறேன். எனக்கு போகாமல் இருக்குது. அதனால் 6 பேக்ஸ் ஒரிஜினல் தான். அது வந்து எடிட் பண்ணுறது எப்படின்ட்டு வேணால் நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இதே ரெகுலராக இந்த மாதிரி ஏதாச்சும் நான் வீடியோ போடணும்னு சின்ன கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படிலாம் ஒன்று நீ கிளிய வேணாம், நீ வந்து டிராயிங் பண்ணாலே போதும் அப்படின்னு நினச்சாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.